friends, welcome and welcome to Karthikha Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல டே இன் மை லைஃப் வீடியோ தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நான் மார்னிங்ல இருந்து நைட்க்குள்ள என்னென்னலாம் செஞ்சேன் அப்படின்றத குட்டி கிளிப்பிங்ஸா நான் அதுல வந்து ஆட் பண்ணிருக்கேன். நீங்க அதை ஒரு வீடியோவா கோர்த்து புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். உங்க எல்லாருக்கும் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஷர்வினோட கிளிப்பிங்ஸும் நான் இதுல ஆட் பண்ணிருக்கேன். நான் என்ன செஞ்சேன், நான் இன்னைக்கு என்ன சமையல் செஞ்சேன், ஷர்வின் என்ன பண்ணா வீட்டுல, நான் எப்படி வீட்டுல சமாளிச்சேன்ற மாதிரியான வீடியோ தான் இது. இதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க டே இன் மை லைஃப் வீடியோ போடுங்கன்னு கேட்கறவங்களுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். வேணும்ன்றவங்க பாருங்க, வேணான்றவங்க தயவு செய்து ப்ளீஸ் இங்கே ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வீடியோல நான் வந்து ஆன்லைன்ல ஒரு சின்னோண்டு பொருள் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா ஹோம் சென்டர்ல இருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது வந்து குரியருக்கு வந்து கால் பண்ணியிருந்தாங்க. இப்பதான் எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கால் வந்துச்சு. குரியர் பர்சன் வந்து எடுத்துட்டு வரதா சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு வீடியோல அது கவர் பண்ண முடியுமான்னு தெரியல. சப்போஸ் முடிஞ்சிச்சுன்னா நான் அதை என்னன்னு உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணியும் காமிக்கிறேன். அன்பாக்சிங் வீடியோவும் முடிஞ்சாக்க நான் இந்த வீடியோல ஆட் பண்ண ட்ரை பண்றேன். டே இன் மை லைஃப் வீடியோ பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காலையில மணி வந்து பாத்தீங்கன்னா 10 மணி ஆகுது. ஷர்வினை நான் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டேன். இன்னைக்கு வந்து அவனுக்கு மேக்ஸ் எக்ஸாம். ஸோ நம்பர்ஸ் எக்ஸாம், நியூமரசி ஸ்கில் எக்ஸாம் அப்படின்றதுனால என்ன பண்ண போறான்னு தெரியல. நேற்று ஏதோ சொல்லி கொடுத்து வச்சிருக்கேன் நான். பிஃபோர், ஆஃப்டர், அபவ், பிலோ, மிடில் இதெல்லாம் வேற இருந்துச்சு மேக்ஸ்ல. பட் அவன் எப்படி பண்ண போறான்னு தெரியல. காலையில புள்ளி நல்லபடியா அனுப்பிச்சு வச்சுட்டேன். வீட்டுல கொஞ்சம் வேலை நடந்திருக்கு. நம்மளுடைய பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ரைஸ் மட்டும் தான் வைக்கணும். நான் என்னென்ன வேலை எல்லாம் முடிஞ்சிருக்கு அப்படின்னு நீங்க பாருங்க. பூஜை வேலை முடிஞ்சிருச்சு, குளியல் வேலை முடிஞ்சிருச்சு, கிச்சன் வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஷர்வின் வந்ததுக்கு அப்புறமேட்டு மீதி என்ன செய்யணும் அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். இப்போ மார்னிங் 10 o'clock நான் உங்களுக்கு டைமோட காட்டுறேன். பிகாஸ் என்கிட்ட வந்து கேமரால ஷூட் பண்ணல, நான் போன்ல ஷூட் பண்றதுனால செல்ஃபில என்னால எடுக்க முடியல. நான் போனை திருப்பி தான் எடுக்கணும். ஸோ அதனால நான் இப்போ பேசி முடிச்சுட்டு உங்களுக்கு நான் டைம்ல இருந்து எல்லாமே காட்டுறேன். உங்களுக்கு நான் என்னென்னலாம் முடிச்சிருக்கேன் அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஷர்வின் வரதெல்லாம் முடிஞ்சாக்கா ஷூட் பண்ணி காட்டுறேன். ஸோ இன்னைய டே எனக்கு லைஃப்ல எப்படி போக போகுது, நான் எனக்கு என்னென்னலாம் கிச்சன்ல சமைச்சிருக்கேன், மார்னிங் என்ன சாப்பிட்டோம், நாங்க ஷர்வின் என்ன வாழ்த்தனெல்லாம் பண்ண போறோம் அப்படின்றதுலாம் நம்ம பார்க்க போறோம் வீடியோக்குள்ள. நான் வந்து வீட்டுல யூஸ்வலா எப்படி இருப்பணும் அதே மாதிரி தான் இருக்கேன். நிறைய பேர் வந்து லாஸ்ட் வீடியோவை பார்த்துட்டு என்ன ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்க. நான் ஃபேர் அண்ட் லவ்லி நார்மல் ஃபேர்னஸ் கிரீம் போட்டிருக்கேன், கோகுல் சாண்டல் பவுடர் போட்டிருக்கேன், லிப் கிளாஸ் போட்டிருக்கேன். அவ்வளவுதான், வேற எதுவுமே நான் யூஸ் பண்ணல, போட்டு தான் வச்சிருக்கேன். வேற எந்த மேக்கப் கிட்ட யூஸ் பண்ணல. லிப்ஸ்டிக் உடைய லிப் கிளாஸ் உடைய ஷேட்ஸ் நீங்க வந்து கேட்குறீங்க. நான் அதை வந்து முடிஞ்சாக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் போஸ்ட் பண்றேன். அண்ட் நான் வீடியோக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆக்சசரிஸ்லாம் கூட கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்கை கொடுக்குறேன். வேணுன்றவங்க பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வீட்டில் ரெகுலராக இப்படி தான் இருப்பேன். தலைலாம் வாரவே இல்லை, கொஞ்சம் வெட்டாக இருக்கு ஹேர், அதனால அப்படியே இருக்கு. இன்னைய வீடியோ ஃபுல்லாகவே நான் இப்படி தான் அப்பியர் ஆயிருக்கேன். தலைலாம் கச்சா முச்சான் இருக்கு. ஏன் ஹேர் ஸ்டைல் இப்படி இருக்கு, ஏன் ட்ரெஸ் இப்படி இருக்கு, ஏன் இப்படி தலை இருக்குன்னுலாம் கேட்காதீங்க. பிகாஸ் வீடியோ பிளான் பண்ணி நான் பண்ணல. டெய்லி நான் என் வீட்டில் எப்படி இருப்பணும், டே இன் மை லைஃப் வீடியோன்றதுனால நேச்சுரலா அப்படியே இருக்கும் அப்படின்றதுனால நான் அதே மாதிரி தான் இருக்கேன். ஸோ பார்த்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வாங்க என்னெல்லாம் நடக்குது நம்ம வீட்டிலன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், மார்னிங் எங்களுக்கு என்னென்ன ட்ரிங்க், நாங்கள் யார் என்னென்ன ட்ரிங்க் குடிக்கணுமோ அந்த ட்ரிங்க்லாம் குடிச்சு முடிச்சுட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எப்போவுமே நாங்கள் நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவோம், தெரியும் உங்கள் எல்லாருக்கும். ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுட்டு தோசை அண்ட் நைட் வச்சுருந்த முள்ளங்கி சாம்பார் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு, அதுவும் இன்றைக்கி செஞ்சுருந்த கத்திரிக்காய் காரக்குழம்பும் வச்சு சாப்பிட்டோம். இப்படி தான் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிச்சு. ஷர்வின் ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா கிளீனிங் வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஹால் வந்து காலையில் பார்த்தீங்கன்னு வைங்களேன் அவ்வளோ மோசமாக இருக்கும். ஷர்வின் வந்து அவனோட டாய்ஸ் எல்லாமே ஹாலில் தான் வச்சுருப்பான். அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த ஜன்னல் வந்து என்னோட ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்கக்கூடிய ஜன்னல். அங்கே வந்து டெரஸ் தான் இருந்துச்சு, ஒரு வீட்டோட டெரஸ் இருந்துச்சு. இப்போ அவங்க வந்து மேலே வீடு கட்டுறாங்க. ஸோ அதனால் நான் ஜன்னல் க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருக்கேன். அங்கேருந்து கொஞ்சம் வெளிச்சம் காற்று கொஞ்சம் குறையலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போது பில்டிங் எழும்பிட்டனால. ஸோ ஹால் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி இப்படி தான் இருக்குது. பட் மழை காலம் அப்படின்றதுனால நான் வந்து நைட்டு பெட் ஸ்ப்ரெட்ஸ் ஈரமாக இருந்ததுனால அப்படியே நான் பால்கனியில் விட்டுட்டேன். துவைச்சி வச்சுருந்த காய வச்சுருந்த பெட் ஸ்ப்ரெட்ஸ் அதெல்லாம் மார்னிங் எடுத்து இப்போ தான் நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி மடித்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே நான் கொண்டு போய் கபோர்டில் வைக்கணும். அது ஒன்று தான் ஹாலில் வந்து வேலை பாக்கி இருக்குது. மற்றபடி ஹாலில் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. மற்ற ரூம்ஸ்லேயும் எல்லா வேலையும் க்ளீனிங்லாம் முடிஞ்சிருச்சு. குளிச்சு முடிச்சாச்சு. லன்ச்லாம் கூட ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. சாமிலாம் கூட கும்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ காலையில் ஒரு 10 தான் ஆகுது, நீங்கள் டைம் பார்த்துருப்பீங்க. அதுக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சாச்சு. கவுண்டர் டாப்பில் எப்போவுமே நம்ம கிச்சனில் வந்து லெஃப்ட் சைடில் வந்து குடம் தான் இருக்கும், நீங்களாம் பார்த்துருந்துருப்பீங்க. பட் இப்போ கொஞ்ச நாளாக நம்மளுடைய கிச்சனில் வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா எனக்கு நான் வீட்டை கட்டும்போது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி கட்டியிருந்தேன். பட் கார்த்திகா சேனல்னு ஒரு சேனல் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் ஒரு யூடியூபராக நான் நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து மாற்றங்கள் இருக்குது என் கிச்சனில். நீங்கள் அலுமினியம் யூஸ் பண்ணாதீங்க, பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டே வந்துட்டுருக்கீங்க. நான் கொஞ்சமாக சேஞ்சஸ் கொண்டு வந்துட்டுருக்கேன் நம்ம கிச்சனுக்குள்ளே. ஸோ எதெல்லாம் வந்து ஸ்க்ராப்பில் போட வேண்டியது, எதெல்லாம் எடுத்து வைக்க வேண்டியது, எதை என்ன செய்யலாம், எங்கெங்கே எதை மாற்றலாம் அப்படின்னு ஐடியாஸ் போயிட்டே இருக்கு. நானும் மாற்றி வச்சுட்டே இருக்கேன். அட் லாஸ்ட் எல்லாம் புதுசாக மாற்றினதுக்கப்புறம் நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவாக போடுறேன். கொஞ்ச நாளைக்கு எல்லாம் மாற்றி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இது வந்து இன்னும் கொஞ்சோண்டு முள்ளங்கி சாம்பார் இருக்குது.
அடுத்தது மார்னிங் வந்து எம்டி ஸ்டமக்கில் நான் இஞ்சி ஆர் சின்னமன் ஏதாவது ஒன்று தேன் லெமனோட கலந்து நான் குடிப்பேன். அந்த எக்ஸ்ட்ரா வாட்டர் தான் அது. இது வந்து கேரட் பொரியல் பிரீத்தி ஜோடியாக்கில் தான் செஞ்சேன். நல்லா நல்லெண்ணெயிலே செஞ்ச எண்ணெய் மிதக்க எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு. சுண்டல் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சுண்டல் டெய்லி பசங்களுக்கு கொடுங்க. வெள்ளை கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை, ராஜ்மா, சோயா, மொச்சை ஏதாவது ஒன்று கொடுங்க. ஏதாவது ஒரு ரூபத்தில் சுண்டலாவோ குழம்புலையோ ஏதோ ஒன்று. தயிர் உர ஊற்றி வச்சுருக்கேன் நான் மதியானம் லஞ்சுக்காக. ஸோ இதுதான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு நான் வந்து செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெய் வந்து நான் வந்து ஆன்லைனில் தான் வாங்குகிறேன் ரெகுலராக. அந்த ஆன்லைன் வெப்சைட் நான் எங்கே வாங்குகிறேன் அண்ட் நான் அதை வாங்கின வீடியோ பற்றியெல்லாம் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். ஆன்லைன்லேயே நம்மளுடைய க்ராசரிஸ் வாங்கக்கூடிய வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட் பற்றினா நான் வீடியோவும் ஒன்று போட்டிருக்கேன். அந்த வீடியோ அண்ட் அந்த வெப்சைட்டோடைய லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அந்த நல்லெண்ணெயில் செய்யும் போதே டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா அது வந்து மரச்செக்கில் ஆட்டின எண்ணெய் கிடையாது, கல் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய். அதனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அண்ட் பாத்திரம்லாம் இன்னும் வளர்க்க வேண்டியது இருக்குது. வீடு பெருக்கணும். கவுண்டர் டாப் நான் க்ளீன் பண்ணிட்டேன். இருந்தாலும் ஹெல்ப்க்கு வர அக்கா வந்து வீடெல்லாம் பெருக்கிட்டு கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரம்லாம் விளக்கி வச்சுட்டாங்கன்னா அவ்வளோதான், மற்ற வேலை முடிஞ்சிடும். ஷர்வின் பிறந்ததுலேருந்து ஃபஸ்ட்டு கவுந்தது, ஃபஸ்ட்டு நின்னது, அந்த மாதிரி ஃபஸ்ட்டு தவழ்ந்தது, அந்த மாதிரி எல்லா ஃபோட்டோஸும் டில் 3 இயர்ஸ் வரைக்கும் அவனோட 3rd பர்த்டே வரைக்கும் இருந்த ஃபோட்டோவை நம்பர் 3 நம்ம பண்ணியிருந்திருப்போம். உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஷர்வின் குட்டி ஸ்கூல்ல இருந்து வர டைம் ஆயிடுச்சு, வந்துட்டாரு. கொடுங்க பேக் கொடுங்க, மாம் கிட்ட கொடுங்க. அது வரைக்கும் இருந்த குட்டி குட்டி வேலையெல்லாம் நான் செஞ்சுட்டு இருந்தேன். வெயிட் கம். ஆஸ் யூஷுவல் எப்போவுமே ஷர்வின் ஸ்கூல்லேருந்து வந்தவொன்னே அவனுடைய ஷூஸை அவனே கழட்டி வச்சுருவான். ஐடி கார்டு எடுத்து பேக்லேயே அவன் எடுத்து வச்சுருவான். லஞ்ச் பாக்ஸில் எடுத்துகிட்டு போய் சிங்கில் அவனே போட்டுருவான். இது எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். நியூ சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நான் இதை சொல்கிறேன். ஸோ நம்மளோட சேனலை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு இந்த விஷயங்கள் தெரியும். குழந்தைங்களுக்கு எப்போவுமே அவங்க வேலையை அவங்களே செய்கிறதுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கறது நல்லது. இது ஆம்பளை பிள்ளை இந்த வேலை செய்யக்கூடாது, பொம்பளை பசங்க தான் இந்த வேலை செய்யணும் அப்படின்னு இல்லாமல், இப்போ நிறைய பேர் வந்து வெளியூரில் போய் வேலை செய்கிறாங்க, வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறாங்க. அப்போ அவங்களோட வேலை அவங்களுக்கே செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அது குழந்தையிலேருந்தே பையனோ பொண்ணோ ஏதோ ஒரு குழந்தை, எந்த குழந்தையாக இருந்தாலுமே அவங்க வேலையை அவங்க செய்கிறது, சின்ன சின்ன வேலையெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்கறது ரொம்ப நல்லது. நல்ல பழக்கம் அது, அதை சொல்லிக் கொடுங்க. எப்போவுமே ஷர்வின் அங்கேருந்து குதிச்சு விளையாடுவான். நான் நிறையா வாட்டி சொல்லுவேன், அந்த மாதிரி குதிக்காதப்பா, எப்பயாவது பவுன்ஸ் ஆகி கீழே விழுந்துட போகிற, பல்லுக்குள்ளே உடஞ்சிட போகுதுன்னு. கேட்கவே மாட்டான். கேட்டால் ஓடி போயிடுவான், எங்கேயாவது ஓடி போய் இப்படி ஒளிஞ்சுக்குவான். லஞ்ச் பாக்ஸ் எடுத்து வைக்க ஐயா மறந்துட்டாரு. நான் வீடியோ ஷூட் பண்ணவே அந்த குஷியில் அவர் மறந்துட்டார் போல இருக்குது. சாப்பிட்டானா எல்லாத்தையும், ஏதாவது வச்சுட்டானா நான் பார்க்குறேன். அதை வெள்ளை கொண்டக்கடலை சுண்டல் கொடுத்துருந்தேன், கேஷ்யூ நட்ஸ் கொடுத்துருந்தேன். என்ன சாப்பிட்றீங்க? பிஸ்கெட்டா? ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு ஸ்நாக்ஸு? தால் இல்லை, அது சன்னா. சொல்லுங்க. சுண்டல் சுண்டல் சத்தமா. கேஷோ சுண்டலும் சாப்பிட்டீங்களா? எல்லாம் சாப்பிட்டீங்களா? குட் பாய். லஞ்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு போய் அங்கே போடவே இல்லை இன்னைக்கு, அங்கேயே வச்சுட்டீங்க. அங்கேயே வச்சுருக்கீங்க லஞ்ச் பாக்ஸு. போட்டு வரீங்களா? ஸோ லஞ்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு போய் போடுங்க, மறந்துட்டீங்க பாருங்கன்னு சொன்னோன்னே அவர் கொண்டு போய் போட போயிருக்காரு. ஃப்ளைங் கிஸ் கொடுங்க எல்லாருக்கும். பாய் சொல்லு. கண்ணாடி எதுக்கு போட்டுட்டு இருக்க வீட்டில்? என்னதுக்கு கேட்கல, சத்தமா சொல்லு. எனக்கு வெயில் அடிக்குது அதான் போட்டுட்டு இருக்கேன் மாம் அப்படின்னு சொல்றான். வெயில் அடிக்குது? வீட்டுக்குள்ள எங்க வெயில் அடிக்குது? இது வெயில் இல்லை, இது வந்து லைட் வெளிச்சம் அடிக்குது. வெளிச்சம், இது வெயில் கிடையாது. வெயில்ல அங்க வெயில் அடிக்குதான், வெளியில வெயில் அடிக்குது. அப்ப வெளியில போட்டுக்கணும், வீட்டுக்குள்ள ஏன் போடுற? இங்க வந்து பாத்தீங்கன்னா சட்டி சீசனிங் பண்ணிங்க வச்சிருக்கேன் நான். நீங்க வா, நீங்க வா, நீங்க வா சொல்றேன். இங்க வா, இங்க வந்து உட்காரு. இங்க வா, கம் ஹியர். எதுக்கு நீ கண்ணாடி போட்டிருக்க அதை சொல்லு.
கண்ணாடி வெளில போகும்போது தான் போடணும். சன்லைட்டில் நேராக கண்ணு கூசுது இல்லை, அதுக்கு தான் போடணும். வெயிலில் போகும்போது. வீட்டுக்குள்ளே யாராவது போடுவாங்களா? என்னது இது? ஸ்டைலு. என்ன விளையாடலாம்? துடைக்கிறது விளையாட போறியா? ஆக்சுவலி இது டஸ்ட் க்ளீன் பண்ணுறது குட்டி முறத்தோடு இருக்கோங்க. அதை வச்சு அவன் விளையாடுறதுக்காக நான் க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கான். பாருங்க இப்படி பண்ணிட்டு இருக்கான். ரொம்ப பொறுப்பான பிள்ளை மாதிரி. என்ன வேலை இது? யார் இப்படி க்ளீன் பண்ண சொல்லி கொடுத்தா உனக்கு? டாடா மாமா? வீட்டில் உட்காந்து டாட் க்ளீன் பண்ணுவாங்களா மாம் க்ளீன் பண்ணுவாங்களா? நீ தான் க்ளீன் பண்ணுவியா? வீட்டு வேலை எல்லாம் நீ தான் செய்றியா? சத்தமா சொல்லு. என்னது? மாமுக்கு ஹெல்ப் பண்ணுற அதான் மாம் அப்படிங்கிறாரு. அதையும் கொடுத்துரு. டர்ட்டி. ஆமாம், இன்ஃபெக்ஷன் ஆகும். டாக்டர் ஊசி கிளிப் வச்சு விளையாடு. அதை கொடுத்துரு. அதை இப்படி எடுத்து விளையாடணுமா? அது வந்து அந்த கிளிப்பெல்லாம் அதில் அள்ளி போட்டு விளையாடுறதுக்கு அவனுக்கு வேணுமா, எடுத்துகிட்டு போகிறான். சரி போய் உட்காந்து இப்படி உட்காந்து விளையாடுங்க. இங்கே உட்காந்து விளையாடுங்க. கரண்ட் வேற இல்லை, இன்வெர்ட்டரில் தான் ஓடிட்டு இருக்கு லைட்டு. போ. ஆமாம், இங்கேயே உட்காந்து விளையாடு ஒரே இடத்துல. சப்போஸ் ஸ்கூலுக்கு வந்து நான் வந்து ஃப்ரூட்ஸ் கொடுத்துருந்தேன், நான் செவ்வாழைப்பழம் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருந்தேன்னா இப்போ மத்தியானம் வந்த உடனே கொஞ்சோண்டு சுண்டல் கொடுப்பேன். பூ சாப்பிடலாமா? ஏன் பசிக்கலையா? பெரிய மனுஷன்தான். இது என்ன கேம் இது? இதெல்லாம் எடுத்து அதில் போடுற கேமா? சரி. ஸோ டைம் ஆகிடுச்சு, சாப்பிடலாம் வான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி பிஸ்கெட் சாப்பிட்ட உடனே சாப்பாடு கொடுத்தாக்கா வயிற்றில் வேண்டாமே அப்படின்றதுனால நான் விட்டுட்டேன். மோஸ்ட்லி நான் பிஸ்கெட்ஸ் கொடுக்க மாட்டேன். அவர் பாட்னு விளையாடிட்டு இருக்காரு. ஆனால் நான் போய் விட முடியுமா? நம்ம அம்மாக்களாச்சே சாப்பிட்றது கொடுக்கணும். காரக்குழம்பு கேரட் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி நான் பிசைஞ்சு வச்சுருக்கேன் குழந்தைக்கு. அடுத்தது அவனுக்கு ஊட்டிட்டு நானும் சாப்பிடணும். அது எக்ஸ்ட்ரா ஒரு வாய் சாப்பிட மாட்டானான்னு எப்போவுமே எக்ஸ்ட்ரா ஒரு வாய் நான் பிசைவேன். அவன் சாப்பிட்லாம், நான் சாப்பிட்ருவேன். நல்லா எண்ணெய் மிதக்க எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு, சுண்டல், கேரட் பொரியல் அண்டு வெள்ளரிக்காய். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம சேனலில் சேர்ந்த எல்லாருக்குமே வெள்ளரிக்காவும் கேரட்டும் ஃப்ரெஷ் வெஜிடபிள்லாம் நான் டெய்லி மத்தியானம் எடுத்துக்குவேன் அப்படின்ட்டு. கேரட் இன்றைக்கி ஏன் எடுத்துக்கலன்னா கேரட் பொரியல் இருக்கனால நான் கேரட் எடுத்துக்கல. நான் சாப்பிட்டுட்டு எடிட்டிங் பண்ண போகிறேன். குரியர் பார்சல் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி குரியர் இன்னைக்கு வந்துருச்சு. ஹோம் சென்டர்லேருந்து வந்திருக்கு. பெரிய ப்ராடக்ட்லாம் இல்லைங்க, ரொம்ப சின்னோண்டு ப்ராடக்ட். அதனால தான் DIML காமிச்சிருக்கேன். என்ன ப்ராடக்ட் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். என்னன்னு கெஸ் பண்ணீங்களா? எனக்கு பேக்கிங் ரொம்ப பிடிச்சிருக்கு. சென்னையில் பக்கத்தில் இங்கே தான் ஹோம் சென்டர் இருக்குது. பட் எனக்கு ப்ராடக்ட் வந்து இங்கே இல்லை. நான் ஆர்டர் போட்டிருந்தேன். லேடல் செட் தான் இது. நான் பிரிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப கலர் அழகாக இருக்கு இல்லையா? நான் சட்டி வாங்கியிருந்தேன். நீங்கள் சட்டியில் சமைச்சு காட்டுங்க, மட்டன் செய்யுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ சட்டிக்கு வந்து எனக்கு நல்லா உடன் கலர். ஸோ உடனில் சமைக்கிறதுக்காக நான் இந்த லேடல் செட் வாங்கினேன். இது ஸ்டாண்டோட வருது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா $299. டெலிவரி சார்ஜஸ் எனக்கு 99 rupees போட்டாங்க. 398 rupees வந்துச்சு. ஸோ ஒரு சூப்பரான 4 ஸ்பேச்சுலா செட் இருக்கு. அண்ட் அதுக்கு ஒரு ஸ்டாண்டும் அழகாக கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிறதுக்கு இங்கே வந்து ஆணி இருந்தால் மாட்டிக்கிறதுக்கு இங்கே ஒரு ஹோல் கொடுத்துருக்காங்க. அடியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 3 ஹோல்ஸ் இருக்கு. தண்ணி வந்து ஃபில்டர் ஆகிறதுக்காக நமக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க. நம்ம சப்போஸ் ஈரத்தோட தெரியாமல் இதில் நம்ம வச்சிட்டோம் அப்படின்னாக்கா தண்ணிலாம் வந்து உள்ள உங்களுக்கு அடியில் வடிஞ்சிடறதுக்காக ஃபில்டர் ஆகிறதுக்காக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ சீக்கிரமாக நம்ம சட்டியில் சமைக்க போகிறோம். இதை உங்களோட இன்னைக்கு DIML வீடியோவில் ஷேர் பண்ணதில் ரொம்ப 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 ஹாப்பி. இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோவில் ஷர்வினோட கொஞ்சம் நேரம் விளையாட வச்சு நான் தூங்க வச்சுட்டு அவன் தூங்கிட்டு இருக்கான். குரியர் வந்துச்சு, உங்ககிட்ட காமிச்சிட்டேன். நான் போய் நேராக உட்காந்து கொஞ்சம் நேரம் எடிட்டிங் பண்ணிட்டு கமெண்ட்ஸ்க்குலாம் ரிப்ளை பண்ண போகிறேன். கமெண்ட்ஸ்க்குலாம் ரிப்ளை பண்ணிட்டு ஈவினிங்காக ஷர்வின் தூங்கி எழுந்திரிச்சோடனே என்ன பண்ண போகிறேன், அவன் என்ன பண்ண போகிறான் அப்படின்றதெல்லாம் காமிக்கிறேன். நாளைக்கு வந்து அவனுக்கு EVS எக்ஸாம் இருக்குது, என்விரான்மெண்டல் சயின்ஸ் எக்ஸாம் இருக்குது. ஸோ
ஸோ அவனை நான் எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறேன், என்னென்ன வாழ்த்துனாலும் அவன் பண்ணுறான் அப்படின்றத பார்க்கலாம். படித்து முடிச்சிட்டியா? விளையாடலாமா? கட்டில் டாய்ஸ்லாம் வச்சுருக்கீங்க பாருங்கள், அதெல்லாம் எடுத்து வச்சிடலாமா? சரி பாய் சொல்லுங்க. ஷர்வின் படித்து முடிச்சிட்டாரு. எண்ணெயில் கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை போட்டிருக்கேன். வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துடலாம். நல்லா 5 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன் நான். ஸோ ஈவினிங் விளக்கெல்லாம் ஏற்றி சாமிலாம் கும்பிட்டு ஷர்வினை வந்து படிக்கலாம் வச்சு முடிச்சாச்சு. எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் வந்து வெங்காய சட்னியும் செஞ்சு முடிச்சாச்சு இல்லைங்களா. முடிச்சுட்டு இப்போ நான் வந்து சட்னி அரைச்சிட்டு தோசை சுட்டுட்டேன்னா தோசை சுட்டு குழந்தைக்கு ஊட்டி தூங்க வச்சுட்டு அடுத்தது நான் சாப்பிட்டு தூங்கணும். பட் தூங்குறதுக்கு முன்னாடி எப்போவுமே லேட் நைட்டில் தான் நான் வந்து கமெண்ட்ஸ்க்கெலாம் ரிப்ளை பண்ணுறேன். 2 o'clock வரைக்கும் ரிப்ளை பண்ணுவேங்க. அப்புறம் நான் என்னால் முடியாது, கண்ணெல்லாம் இழுத்துரும். திருப்பி ஏர்லி மார்னிங் எந்திரிக்கணும் அப்படின்னா 2 o'clock படுத்துருவேன். ஸோ இன்றைக்கி ஃபுல் டே ரொட்டீன் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களையும் ஷர்வின் பண்ண லூட்டியை பத்தியும் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸ் நம்ம சேனல்ல ரெகுலரா நீங்க பார்க்கணும், மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கிட்டு அப்படி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் ஒரு வாட்டியும் நியூ வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும், மிஸ் பண்ணாம பார்க்கலாம். நிறைய பேருக்கு இப்போ வந்து யூடியூப் அல்காரிதம் மாறி இருக்கிறதுனால நீங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணா கூட நோட்டிபிகேஷன்ஸ் வர மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் நீங்க சொல்றீங்க. அது வந்து யூடியூபோட அல்காரிதம் மாறி இருக்கு, எல்லாருக்குமே நோட்டிபிகேஷன்ஸ் போறது இல்லை. சப்போஸ் உங்களுக்கு என்னோட நியூ வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரல அப்படின்னா ஒரு 2 daysக்கு ஒன்ஸ் நம்ம சேனலை வந்து பார்த்து விசிட் பண்ணுங்க. நியூ அப்டேட்ஸ் இருந்துச்சுன்னா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் அதை பத்தின கமெண்ட்ஸையும் கீழே ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ so much for watching friends. Take care. Tata. Bye. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. Thank you so much for watching friends. Tata. Bye.